ஜோடி ஆர் யூ ரெடியோ கூட நீங்க வந்து சஸ்பென்ஸோட எபிசோட முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சாட்டர்டே எபிசோட் வந்து ஆல்ரெடி Hotstarல உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ, அதுல உங்களுக்கு மேல் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வராங்க அண்ட் ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வந்து அந்த பிட்டிங் பண்ணி, அதாவது ஆளுக்கு வந்து ஒரு 100 காயின்ஸ் குடுத்துருக்காங்க தெரியுமா? அத வச்சு பிட்டிங் பண்ணி அவங்க வந்து யார் வேணும் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்றாங்க. ஸோ, இந்த 20 கண்டஸ்டன்ட்ல அப்படி என்னங்க சஸ்பென்ஸ் வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாஸ்க் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் வந்து சும்மா அப்படி ஆடிட்டு போறாங்க. ஒரு இன்ட்ரோ ரவுண்ட் மாதிரி. ஸோ அப்ப வந்து உங்களுக்கு பிட்டிங் நடக்காது. அப்ப மாஸ்க் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. மாஸ்க் போட்டு ஃபேஸ கவர் பண்ணிட்டு வராரு. காட்ட மாட்றாரு. அடுத்து செகண்ட் ரவுண்ட்ல தான் பார்த்தீங்கன்னா, ஒருத்தரா வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க அண்ட் பிட்டிங் எல்லாமே நடக்குது. ஸோ இந்த ரவுண்ட்ல கடைசியா மாஸ்க் மேன் வராரு. அதாவது கடைசியானா இந்த பர்ட்டிகுலர் ரவுண்ட்ல மொத்தம் வந்து 8 பேர காட்டியிருக்காங்க. அதுல 8வதா இவரு வராரு. அண்ட் இவரு வந்து டான்ஸ் பண்றதுக்காக மாஸ்க்க ரிமூவ் பண்றப்போ டக்குன்னு இந்த சீரியல்லலாம் தொடரும் அப்படின்னு போடுவாங்கல்ல, அந்த மாரி நெக்ஸ்ட் எபிசோடுன்னு போட்டு முடிச்சுட்டாங்க. அவரு யாரு என்ன அப்படின்ட்டு தெரியணும்னு நமக்கே மண்டை வெடிக்கிற மாரி இருக்கு. சரி ஓகே. இப்ப இந்த எபிசோட்ல என்னலாம் நடந்துச்சு அப்படின்னு ஷார்ட்டா பார்த்துடலாமா? அந்த 20 கண்டஸ்டன்ட்டும் யார் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோவே இல்லாம டைரக்ட்டா நம்ம பிட்டிங்க்கு போனா அது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால வந்து எங்களுக்கு இன்ட்ரோ வேணும் அப்படின்ற மாரி கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருத்தரா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ பெர்ஃபார்மன்ஸ் மாரி குடுத்துட்டு போறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல யாரெல்லாம் வராங்க அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பீட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. அண்ட் அவருக்கு வந்து இந்த அக்ஷிதா, அன்ஷிதா அண்ட் ஸ்ரேயா 3 பேருமே வந்து பிட் பண்றாங்க. ஆனா இதில ஃபர்ஸ்ட்டு பண்ணது அக்ஷிதா அப்படின்றனால, நீங்க எவ்வளோ காயின்ஸ் குடுக்குறீங்கன்னா, அவங்க பொசுக்குன்னு 100 காயினையும் தூக்கி, எனக்கு 100 காயினையும் குடுத்துட்டு எனக்கு இவரு வேணும் அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டடா ஃபர்ஸ்ட்டு கண்டஸ்டன்ட்டே பார்த்தீங்கன்னா, உடனே பேர் கிடைச்சுட்டு போய் உட்காந்துருவாரு. என்னடா இவரு பேரு பீட்ரிக்ஸ்ன்னு இருக்கே அப்படின்னு கேட்டா, அவரு நெறைய ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணுவாராம். அதனால பீட்ரிக்ஸ் அப்படின்ட்டாங்க. சரி ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் பண்ணி காட்டுங்க அப்படின்னா, கால தூக்கிட்டு கைய இந்த பக்கமா வுட்டு அப்படி போய் மூக்க தொடுறாரு. இத வேற ரியோவ பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி எப்பவும் போல அங்க கொஞ்சம் ஒரு ஃபன் கன்டென்ட்லாம் நடந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மகேஷ் பாலாஜி அப்படின்னு ஒருத்தர் வந்து பெர்ஃபார்ம் பண்றாருங்க. அவரு பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, யாருமே பஸர் அமுக்கல. ஒரே ஒருத்தங்க தான் காவியா தான் வந்து பஸர் அமுக்கியிருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் யாரும் அமுக்கலன்றனால என்னன்னு தெரியல. ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிட்டு, நான் ஒரு 25 காயின்ஸ் மட்டும் பெட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 காயின் மட்டும் குடுக்குறாங்க. அண்ட் மகேஷ் பாலாஜி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரம்பா மேம்க்கு நான் ஒரு கவிதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை சொன்னாரு. கவிதை நல்லா கியூட்டா நல்லா தான் இருந்துச்சு கேட்கறதுக்கு. நம்ம ஸ்ரீதேவி மேம் கூட சொல்றாங்க, "நீங்க வந்து கண்டஸ்டன்ட்ஸ இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா, நீங்க நேரா ஜட்ஜே இம்ப்ரெஸ் பண்றீங்களா?" அப்படின்றப்போ, "ஆமா மேம் பண்ணி தானே ஆகணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் போய் உட்காந்துர்றாரு. அடுத்து 3வதா பார்த்தீங்கன்னா, சாண்டி சுந்தர். எனக்கும் இந்த பேர கேட்டோனே, "அது என்னடா சாண்டி சுந்தர்?" அப்படின்ற மாரி ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ உண்மையாவே அவர் சாண்டி மாஸ்டர் இதுக்காக தான் வந்து சாண்டி சுந்தர் அப்படின்னே பேர் வச்சிருக்காரு போல. ஸோ அந்த ஸ்டேஜ்லயே பார்த்தீங்கன்னா, சாண்டி மாஸ்டரோட எனக்கு ஒரு டான்ஸ் வேணும். அப்பதான் என்ன இதுக்கப்புறம் சாண்டி சுந்தர்ன்னு கூப்பிடுவாங்க. இல்லன்னா வெறும் சுந்தர்ன்னு கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஒரு இந்த மக்கா மிஷி சாங்குக்கு ஒரு சூப்பரா ஒரு டான்ஸ் ஒண்ணு போடுறாங்க. ஓகேங்க. ஸோ இப்ப இவரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேரு பிட் பண்றாங்க. ஆனா அதுல இருக்கிறவங்க வந்து 75 காயின்ஸ் தான் குடுத்துருக்காங்க. அண்ட் 2வதா அன்ஷிதா என்ன பண்றாங்கன்னா, எவ்வளோ காயின்ஸ்ன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர்ட்ட சில பல கேள்விகள்லாம் கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இப்போ ஒரு வேள நான் சோம்பேறியா டான்ஸ் ஆடாம உட்கார்ந்திருந்தேன்னா, என்னைய கூப்பிட்டு டான்ஸ் ஆடுவீங்களா? இல்ல டான்ஸே இப்ப தான் நான் கத்துக்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் என் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்களான்னு. இவங்க கேட்டத பார்த்துட்டு சாண்டி சுந்தரோட ஃபேஸ நீங்க பார்க்கணுமே. ஒரு செகண்ட் ஃபேஸே மாறிருச்சு. இல்லைங்க அடுத்தடுத்து நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து டஃப்பா வந்துட்டே இருக்கும்ல. அதெல்லாம் பண்ணும்ல. கொரியோகிராஃபர் என்ன சொல்றாரோ, அத நான் பண்ணிருவேன் அப்படின்னு அவரும் இன்டைரக்ட்டா எவ்வளோ சொல்லி பார்த்தாரு. ஆனா நம்ம அன்ஷிதா கடைசியில வந்து நான் ஃபுல்லா 100 காயின்ஸ் குடுக்குறேன்னு சொல்லி அவர வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு என்னமோ சாண்டி சுந்தர் வந்து அந்த அளவுக்கு ஹேப்பியா இல்ல. அதாவது அன்ஷிதாவ செலக்ட் பண்றதுக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க சொன்ன விஷயங்கள் அப்படி. அவங்க அந்த அளவுக்கு பயமுறுத்தி விட்டாங்க. அண்ட் 4வதா பார்த்தீங்கன்னா, அபினவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ என்ன தெரியுமா நடக்குது? இவரு பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தங்க தான் வந்து பஸர் அடிச்சிருக்காங்க. யார் அந்த ஒருத்தங்க தெரியுமா? மறுபடியும் காவ்யா. அண்ட் என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் இவருக்கு வந்து ஒரு 25 காயின குடுத்து லாக் பண்ணி வைக்கிறாங்க. ஏற்கனவே ஒருத்தர் அங்க இருக்கிறாரு. ஞாபகம் இருக்குல்ல? ஸோ இப்போ 2வதா ஒருத்தர் 25 காயின் குடுத்து லாக் பண்றாரு. அண்ட் இந்த அபினவ் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா வந்து டான்ஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்றது பார்க்குறப்போ எனக்கும் அந்த ஃபீலிங் தான். ஸோ இந்த இடத்துல என்னடா ஒரு பொண்ணு கூட பிரஸ் பண்ணல அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கப்போ, கரெக்ட்டா ரம்பா மேம் அந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க. உங்க இடத்துல நான் இருந்தேன்னு வச்சுக்கோயேன், மொத்தமா 100 காயின்ஸ குடுத்து நானே செலக்ட் பண்ணியிருப்பேன். நீங்கலாம் என்ன பண்றீங்க? ஏன் வந்து நீங்க செலக்ட் பண்ண மாட்றீங்க? நீங்க வந்து டான்ஸுக்கு ஜோடி பார்க்குறீங்களா? இல்ல பார்ட்னருக்கு பார்க்குறீங்களான்னே எனக்கு தெரியல அப்படின்ற மாரி கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருந்திருப்பாங்க. அண்ட் 5வதா பார்த்தீங்கன்னா, வேணு வராரு. அண்ட் இந்த வாட்டி சாந்தினி அவங்க வந்து பஸர பிரஸ் பண்றாங்க. சாண்டி சுந்தருக்கு வந்து சாந்தினி பஸர் பிரஸ் பண்ணி ஆனா 75 காயின்ஸ்ன்னு பெட் பண்ணியிருப்பாங்க. அத நம்ம அன்ஷிதா வந்து 100ம் குடுத்து தூக்கியிருப்பாங்க இல்லையா? இப்போ மறுபடியும் இன்னொரு சான்ஸ் வந்திருக்கு அப்படின்றப்போ நம்ம சாந்தினி ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி, நான் 50 காயின் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 50 குடுத்து பெட் பண்றாங்க. ஒருத்தங்க வந்து பஸர் அழுத்துனோன, மத்தவங்க யாருமே அழுத்தாம அவங்க ஒருத்தங்க தான் அழுத்தியிருக்காங்கன்னா, அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வருது. என்னடா யாருமே அழுத்தல ஏன்?
ஒருவேளை அவங்க நல்லா ஆடலையா அப்படின்னு அவங்களுக்கே டவுட் வந்துரும் போல. அதனால ரொம்ப கம்மி காயினா குடுத்து பிட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து 6வதா பார்த்தீங்கன்னா, பாஸ்கர் அப்படிங்கிறவர் வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு. அண்ட் இப்ப என்ன நடந்திருக்கும்னு நெனைக்கிறீங்க? எல்லாம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரே ஒருத்தர் தாங்க பஸர் அமுக்குறாங்க. அந்த ஒருத்தர் யாரு? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். யார் அப்படின்னா, மறுபடியும் காவியா. எப்படின்னே தெரியலங்க. அவங்க பஸர் அழுத்துறப்போ யாரும் அழுத்த மாட்றாங்க. அண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க? மறுபடியும் 25 காயின குடுத்து அவர லாக் பண்றாங்க. மொத்தமா 3 பேர லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ்ல எப்படி சோஃபா கேங் அப்படின்னு ஒண்ணு இருந்தோ, அந்த மாரி இந்த 3 கண்டஸ்டன்ட் அதாவது காவ்யா அண்ட் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கண்டஸ்டன்ட்க்கு மட்டும் தனியா ஒரு சோஃபாவே ஒதுக்கிட்டாங்க. எப்படி 4வதா ஒருத்தர் வருவார் அப்படின்றது கன்ஃபார்ம் தான். ஏன் அப்படின்னா, அவங்ககிட்ட இன்னொரு ஒரு 25 காயின் இருக்குதே. ஸோ இப்ப அடுத்து 7வதா பார்த்தீங்கன்னா வந்து பிரசாத் அப்படின்றவர் வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு. அண்ட் இந்த இடத்துல 2 பேர் அதாவது ராணி அண்ட் ரியா ரூத் 2 பேருமே வந்து பஸர் அமுக்குறாங்க. ராணி 30 காயின்ன்றாங்க. ரியா ரூத் வந்து 35ன்றாங்க. நீங்க ஃபர்தரா பிட் பண்றீங்களா? அப்படின்னு கேட்டப்போ, இல்ல வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போதைக்கு பிரசாத் பார்த்தீங்கன்னா வந்து ரியா ரூத்க்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இந்த மாஸ்க் மேன் யார் அப்படின்ட்டு. நம்ம உட்பட அப்படிதான் இருப்போம். யார்ரா இவரு மாஸ்க்க போட்டு வந்திருக்காரு? பேரும் சொல்ல மாட்றாங்க. அப்படி என்ன ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு. அவர் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்றப்போ அப்படி மாஸ்க்க கழட்டுறாரு. நான் தான் சொன்னேனே அது மாரி தொடரும் அப்படின்னு போட்டு முடிச்சுட்டாங்க. அட பாவிங்களா! இப்ப நாளை காலையில தான் தெரியுமா? அப்படின்ற மாரி ஆயிருச்சு. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி இந்த மாஸ்க் மேன் யார் அப்படின்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிட்டிங் அதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஃபன்னா போகல. இந்த வாட்டி வந்து நிஜமாலுமே ரொம்ப ஃபன்னா போச்சு. அண்ட் ரியோவும் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்ட்டா ஸ்பான்டேனியஸா அங்கங்க எங்க காமெடி பண்ணுமோ அங்க மட்டும் தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா எனக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோ இருந்துச்சு தெரியுமா? அந்த இடத்துல ரியோ வந்து ரொம்ப லென்த்தா நெறைய விஷயங்கள் சொல்றாரு. காமெடி ஒர்க் அவுட் ஆகலன்ற மாரி ஃபீல் இருந்தது. பட் இந்த எபிசோட்ல சூப்பரா பண்ணியிருக்காரு. ஃபன் எல்லாமே பேலன்ஸ்டா இருந்தது. செம்ம என்டர்டெய்னிங்கா இருந்தது. ஸோ Hotstarல பார்க்குறவங்கலாம் வந்து ஆல்ரெடி எபிசோட் வந்துருச்சு போய் பாருங்க. இல்லங்க நான் வந்து விஜய் டிவில தான் பார்ப்பேன் அப்டின்னா, நீங்க வெயிட் பண்ணி தான் வந்து பார்த்தாகணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.